வெல்கம் டு டிட்பிட்ஸ். மாற்றம் ஒன்றே மாறாதது. இது மனித வரலாற்றின் உண்மை. முன்னேற்றம் தரும் மாற்றத்தை காத்தே மனிதன் எப்போதும் பயணித்தான். உயிர் வாழ்வதற்கும் உயர்ந்து வாழ்வதற்கும் இடம்பெயர்வது அவனின் தொன்மையான கதை. அந்த கதையின் ஒரு பொற்கால அத்தியாயம்தான் கலிபோர்னியா கோல்ட் ரஷ். அப்படி பலர் இடம்பெயர்ந்த மிகப்பெரிய நிகழ்வுகளில் ஒன்றுதான் கலிபோர்னியா கோல்ட் ரஷ். அமெரிக்காவின் மேற்கு கரையை முழுவதும் மாற்றிய பெரும் அலை கலிபோர்னியா கோல்ட் ரஷ். அந்த அலை எழுந்த நாள் 1848 ஜனவரி 24 கொலமா ஆற்றங்கரையில். அன்றுதான் ஜான் சட்டர் என்பவருடைய மில்லில் வேலை பார்த்த தச்சர் ஜேம்ஸ் டபிள்யூ மார்ஷல் என்பவர் கொலமா ஆற்றங்கரையில் மின்னும் ஒரு தங்க துளியை கண்டார். அந்த ஒரு துளி தங்கம் அமெரிக்கா வரலாற்றையே தலைகீழாக மாற்றியது. அந்த நேரத்தில் தான் மெக்சிகன் அமெரிக்கன் வார் முடிந்து ட்ரீட்டி ஆஃப் குவாடலூப்பே ஹிடால்கோ கையெழுத்தாகி கலிபோர்னியா மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு மாறிக்கொண்டிருந்த காலம். மார்ஷல் சட்டர் இருவரும் செய்தியை ரகசியமாக வைத்தாலும் சில வாரங்களில் செய்தி நாடு முழுக்க பரவியது. அதே ஆண்டின் இறுதியில் அமெரிக்க அதிபர் ஜேம்ஸ் கே போல்க் கலிபோர்னியாவில் உண்மையிலேயே தங்கம் கிடைத்திருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததும் உலகமே கலிபோர்னியா நோக்கி ஓடியது. 1849ல ஆரகன், ஹவாய், மெக்சிகோ, சிலி, பெரு, சைனா, அமெரிக்கா கிழக்கு மாநிலங்கள் என்று எங்கெங்கிருந்தோ ஆயிரக்கணக்கான ஆர்கோனட்ஸ் தங்க கனவுடன் வந்தார்கள். அவர்கள் வந்த ஆண்டு 1849. இதனால் இவர்கள் 49ers. பிரேசிலின் கோல்ட் ரஷில் வந்தவர்கள் ஏறத்தாழ 5 லட்சம் பேர் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் கலிபோர்னியா கோல்ட் ரஷில் வந்தவர்கள் தங்களுக்காகவே செல்வம் தேடி வந்தவர்கள். சிலர் கப்பலில் கேப்கானை சுற்றி வந்தார்கள், சிலர் பனமா வழியாக, சிலர் நிலம் கடந்து பாலைவனங்கள் மலைகள் தாண்டி வந்தார்கள். ஆயிரக்கணக்கானோர் அந்த பயணத்திலேயே உயிர் இழந்தார்கள். முதலில் தங்கம் எளிதாக கிடைத்தது. ஆரம்பத்தில் பேனிங், பின்னர் லூயிஸ் பாக்ஸ், கிராடல், இறுதியில் ஹைட்ராலிக் மைனிங் வரை வளர்ச்சியடைந்து மைனிங் செய்தனர். ஆற்றில் பாத்திரம் யாட்டி தங்கம் எடுப்பது பேனிங், நீரோட்டத்தில் தங்கம் சிக்க வைக்கும் பெட்டி லூயிஸ் பாக்ஸ், கூடுபோல் ஆட்டி தங்கம் பிடிக்கும் கிராடல், நீர் பிராங்கை கொண்டு மலையை உடைத்து தங்கம் எடுப்பது ஹைட்ராலிக் மைனிங். மக்கள் தொகை சுமார் 15,000 3 லட்சத்தை தாண்டியது. உண்மையில் பணம் சம்பாதித்தவர்கள் யார் என்று பார்த்தால் தங்கம் தேடியவர்கள் அல்ல, தங்கம் தேடுபவர்களுக்கு விற்றவர்கள் தான். சாமுவேல் பிரானன் என்பவர் தங்க துகள்களை ஜாடியில் காட்டி எர்பா பூனா வீதியில் நின்று செய்தியை பரப்பி பிறகு மைனர்ஸ்க்கு கருவிகள் விற்று கோடீஸ்வரர் ஆனார். லீவை ஸ்ட்ராஸ் மைனர்ஸ்க்கு ஜீன்ஸ் விற்று கோடீஸ்வரர் ஆனார். டொமிங்கோ ஜிரார்டெலி மைனர்ஸ்க்கு சாக்லேட் விற்று கோடீஸ்வரர் ஆனார். வெல்ஸ் ஃபார்கோ தங்கம், கடிதம், பணம் எல்லாத்தையும் பாதுகாப்பாக எடுத்துச் சென்ற கோல்ட் ரஷ் காலத்தின் லைஃப் லைன். பேங்க் ஆஃப் கலிபோர்னியா தங்கத்தால் வந்த செல்வத்தை நகர வளர்ச்சிக்காக மாற்றிய வங்கி. ரயில் ரோட்ஸ் போடப்பட்டது. நகரமும் வர்த்தகமும் வளர்ச்சியடைந்தது. இவ்வாறு அந்த காலத்தில் தான் லீவைஸ், வெல்ஸ் ஃபார்கோ, ஜிரார்டெலி, பேங்க் ஆஃப் கலிபோர்னியா போன்ற நிறுவனங்கள் பிறந்தன, இன்றும் கொடிக்கட்டி பறக்கின்றன. இவை தவிர கப்பல் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள், உணவு, கருவி, ஆடை விற்பனையாளர்கள், நிலம் வாங்கி விற்றவர்கள், வணிகர்கள், வங்கிகள், பெரிய மைனிங் கம்பெனிஸ் இவர்கள் அனைவரும் லாபம் பெற்றனர். 49ers பெரும்பாலானோர் பிற்காலத்தில் பெரிய நிறுவனங்களில் கூலி தொழிலாளர்களாக வேலை பார்க்க ஆரம்பித்தனர். இந்த தங்கப் புயலில் அதிகம் துன்பப்பட்டவர்கள் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். அவர்களின் நிலம், ஆறுகள், வாழ்க்கை எல்லாம் சிதறிப்போனது. இவர்களுடன் சேர்ந்து சீனர்கள், லத்தீன் அமெரிக்கர்கள், பெண்கள் அனைவரும் கடுமையான பாகுபாடு, வரி, வன்முறை, வறுமையை அனுபவித்தார்கள். சட்டமும் துப்பாக்கியும் எல்லோரின் கையிலும் இருந்ததால் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. தகராறுகள் பெரும்பாலும் வன்முறையால் தீர்க்கப்பட்டன. 1855 ஆண்டில் எளிதாக தங்கம் கிடைப்பது குறைந்தது, மக்கள் வருகை குறைந்தது. ஆனால் மைனிங் நிற்கவில்லை. பெரிய நிறுவனங்கள் ஹைட்ராலிக் மைனிங் மூலம் மலைகளையே உடைத்து தங்கம் எடுக்க தொடங்கின. அது ஆறுகளையும் நிலங்களையும் அழித்ததால் 1884 நீதிமன்றம் ஹைட்ராலிக் மைனிங்கை தடை செய்தது. இதுவே கோல்ட் ரஷ் காலத்தின் இறுதி அத்தியாயம். எர்பா பூனா என்ற சிறிய கிராமம் இந்த தங்கப் புயலில் சான் பிரான்சிஸ்கோ என்ற பெருநகரமாக மாறியது. கப்பல்கள் நூற்றுக்கணக்கில் வந்து கரையில் குப்பையாக கிடந்தன. அந்த கப்பல்களையே வெட்டி வீடுகள், கடைகள் கட்டினார்கள். சாலைகள், வங்கிகள், ஹோட்டல்கள், பத்திரிகைகள் அனைத்தும் சில ஆண்டுகளில் உருவானது. கலிபோர்னியா கோல்ட் ரஷ் அமெரிக்காவின் மேற்கு பகுதியை உருவாக்கிய மிகப்பெரிய திருப்புமுனை.